இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலுமே அடுத்த பகுதியாக காத்திருக்கின்ற பகுதி பெண்ணாளுமை பகுதி. பெண்ணாளுமை பகுதி எப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது ஆளுமை மிக்க பெண்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அவர்களை நேர்காணல் மூலமாக அவர்களுடைய அந்த விடயங்கள் தொடர்பாக கேட்டறிகின்ற ஒரு விடயமாக கூட இருக்கின்றது. நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக உங்களுக்காகவே பெண்ணாளுமை பகுதி காத்திருக்கின்றது, பார்க்கலாம். நேயர்களினவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக விமோசனா இல்லத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் செல்விகா சகாதேவன் அவர்கள்லாம் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே உங்களை இணைத்துக் கொள்வதில் சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு நீண்ட தூர பிரயாணத்தை அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக மட்டக்களப்பிலே விமோசனா இல்லத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் பேசலாம். அதற்கு முன்னாக இந்த விமோசனா இல்லத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கிறீங்க. குறிப்பாக அது ஒரு போதை மதுவிற்கு அடிமைப்பட்டவர்களை ஒரு புனர்வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அங்கே ஒரு பெண் நிறைவேற்று பணிப்பாளராக நீங்க பணிபுரியீர்கள். இந்த அனுபவம் எப்படி இருக்கின்றது? உண்மையிலேயே இந்த மது போதை பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தொழிலை நான் செய்கிறது, அவர்களை குணமடைகிறதுக்கு என்னை தெரிவு செய்த இறைவனுக்கு நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகல. நான் கிராஜுவேட் பண்ண பிறகு நான் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் தான் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு திரு ஜார்டன் காத் என்பவர் என்னட்ட அவர் சுனாமிக்காக வேலை செய்தவர். அப்போ என்னோட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு சொன்னார், நான் சுனாமிக்காக வேலை செய்தேன். அதிகமான ஆட்களுக்கு வீடு கட்டி, டாய்லெட்ஸ் கட்டி, கிணறு கட்டி கொண்டு இருந்தேன். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குடி போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இல்லம் இல்லை. இதை கட்டுவோமா, இதை செய்வோமான்னு பல பேர்கிட்ட நான் இதை கேட்டேன். எல்லாருமே குடிக்கிற ஆட்கள் அவங்க உழைக்கிறாங்க, அவங்க குடிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு இல்லம் அமைத்து இவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேணுமென்ற எண்ணப்பாங்க அவங்கள்ட்ட இதுக்கு இல்லை. என்னென்னா அந்த 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 சிந்தனைகள் அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு 15 வருஷத்துக்கு முதல் ஏன் ஒரு குடிநோயாளிக்கு நாங்கள் புனர்வாழ்வு கொடுக்குறோம்ன்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. அந்த வகையில் ஒரு பாதிரியார் திரு ஜார்டன் கோத்தை சந்தித்து, அப்படி ஒரு லேடி இருக்கிறா, போய் சந்திங்கன்னு சொல்லி என்னுடைய விலாசத்தை கொடுத்துருந்தார். அப்போ என்னை திரு ஜார்டன் கோத் சந்தித்து நாங்கள் மது போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இல்லம் அமைத்து நம்ம இதை செய்வோமான்னு கேட்டிருந்தார். நான் உடனே அவருக்கு ஓமண்டு சொல்லிட்டேன். ஆனால் நான் இந்த வேலையை நாங்கள் தொடங்கி செய்கிறதுக்கு நல்லதா கெட்டதான்னு பல பேர்கிட்ட கேட்டதுக்கு எல்லாரும் சொன்னாங்க, படித்து போட்டு வெக்கம் இல்லையா குடிகாரனுக்கு வேலை செய்கிறதுக்கு என்றுதான் அந்த நேரத்தில் என்னட்டு சொன்னாங்க. ஆனால் நான் சிந்திச்சு இறைவன்கிட்டையும் தியானம் மூலம் கேட்டதில் எனக்கு கிடைச்ச பதில் சரியான ஆள் நீங்கள் தான், இதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேணுமென்று. ஏனென்று சொன்னால் என்னுடைய அப்பா ஒரு குடிநோயாளி. என்னுடைய அப்பா அப்பா 4 சகோதரங்கள், 4 சகோதரங்களுமே சரியான குடிநோயாளின்னு சரியான படிப்பாளிகள். எங்களோட அப்பா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்தவர், ஒரு குடிநோயாளி. அப்போ குடிநோயாளியின் மகளாக நான் வளர்ந்ததில் எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் ஒரு குடிநோயாளி இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் கஷ்டப்படும். ஆகவே நான் இந்த தொழிலினூடாக, இதை செய்வதினூடாக நல்ல தந்தைமாரை, நல்ல சகோதரர்களை, நல்ல குடும்ப உறுப்பினர்களை திருப்பி கொடுக்கலாம் என்ற நோக்கத்தில் நான் இதை செய்வதில் பெருமைப்படுகிறேன்.
நிச்சயமாக அதுக்கு எங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். குறிப்பாக நீங்கள் சொல்வதை போல அந்த விமோச்சனா இல்லத்திலே அதிக அளவில் அந்த குறிப்பாக அந்த நிறுவனத்தை என்று மாத்திரம் சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மது போதைப் பொருளுக்கு ஆண்கள் தான் அதிக அளவில் அடிமையாக இருக்கின்றார்கள். அதற்காக பெண்கள் அடிமையாகவில்லை என்று சொல்லல. தற்பொழுது இந்த நாகரீகத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக பெண்களுமே பல பேர் போதைப் பொருள் பாவிக்கிறார்கள், மது பாவிக்கிறார்கள். அந்த பழக்கங்கள் மேற்கத்திய நாடுகளிலிருந்து எங்களுடைய நாடுகளுக்கும் தற்காலத்தில் பரவிக்கொண்டு வருகின்றது. குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே அதிக அளவில் ஆண்கள் தான் அடிமையாக இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலையில் நீங்கள் ஒரு பெண் நிறைவேற்று பணிப்பாளராக வேலை செய்கிறீர்கள். கிட்டத்தட்ட 15 வருடங்களை கடந்துமை அந்த துறையில் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இதுவரை காலத்திலும் இந்த தொழில்துறை சார்ந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக கூறிக்கொள்ளுங்கள். உண்மையா பெண்ணாக இதை செய்வதில் சவால் தான். நான் வேலைக்கு போகிறது, வழியாக்கள் பார்வை, குடிநோயாளிகள், குடிகாரனோட கூத்தடிக்க போறான்னு சொல்றது சரியான சவால் தான். இருந்தாலும் எனக்கு உண்மையிலேயே அதில் பக்கபலமாக இருந்தது என்னுடைய கணவர். என்னுடைய தந்தை குடிநோயாளியாக இருந்து சரியாக சந்தேகப்படுவார், சரியான சந்தேகம் அவருக்கு. ஆனால் நான் இப்போ ஆண்களுக்கு தான் வேலை செய்கிறேன். என்னுடைய கணவர் என்னோட பயணிக்கிறார். அவர் இருக்கிறதால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வாரலன்றா சார் நிற்கிறார்ன்றதுல எனக்கு பிரச்சனை வரல. நான் ஏதோ நான் தான் சாதிக்கிற மாதிரி வேலையில கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்லக்கூடியதா இருக்கு. கட்டாயம் குறிப்பாக சும்மா சாதாரணமான ஒரு வேலை செய்தாலே பெண்களுக்கு பல சவால்கள், பல பிரச்சனைகள் வரும். நீங்கள் குறிப்பாக இப்படியான ஒரு புனர்வாழ்வு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள். அதிக அளவில் ஆண்கள் சூழ்ந்த ஒரு இடமாக இருக்கின்றது. அங்கே ஒரு தனித்து பெண்ணாக இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இடத்தில் இருப்பது என்பது மிகுந்த ஒரு சவாலான விடயம். உங்களுடைய கணவருடைய ஒத்துழைப்பால் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக பக்கபலமாக இருந்தவர்கள் பற்றி கூறிக்கொள்ளுங்கள். உண்மையா இந்த சேவையை செய்யறதுக்கு என் குடும்பத்துல அதிகமான ஆட்கள் எனக்கு இந்த எண்ணத்தை எப்படி ஒரு குடிநோயாளிக்கு உதவ வேணுமென்ற எண்ணங்கள் எல்லாம் திடீரென்று உதிச்சதா இருக்காது. என்னுடைய குடும்பத்துல இந்த பாட்டன் பூட்டன், மாமி, அம்மா, அப்பா எல்லாரையும் பார்த்தா எல்லாருமே இந்த சேவையில் இணைஞ்ச ஆட்கள் தான். அவங்களை பார்த்து தான் நான் இதை செய்ய தொடங்கி இருக்கிறேன். அதுதான் நான் இந்த சேவையை சிறப்பாக செய்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு துறையிலே பயணிப்பது என்பது கடினமான ஒரு விடயம். உங்களுக்கு அந்த ஒரு ஒத்துழைப்பு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன். ஒரு போதை, ஒரு மது போதை புனர்வாழ்வு நிலையமாக உங்களுடைய விமோசனா இல்லம் காணப்படுகின்றது. அந்த இல்லத்தினுடைய சேவைகள் தொடர்பாக எங்களுடைய நேயர்களுக்காக விளக்கமாக கூறுங்கள். இப்போ இன்றைய 15 வருடங்களாக நாங்கள் ஆண்களுக்கு மாத்திரம்தான் இந்த சேவையை வழங்கி வருகிறோம். அவர்கள் சில பேர் விரும்பி வராங்க, சில பேர் குடும்பத்தால் கொண்டு அவங்க சேர்க்குறாங்க. அதே நேரம் சிறை நீதிமன்றங்களாலேயும் வைத்தியசாலைகளாலேயும் பெண்கள் அமைப்புகளாலேயும் எங்களுக்கு குடிநோயாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கள் அங்கே வந்ததும் அவங்களுக்கு அந்த முதல் 10 நாளும் உடனடியாக குடிய விடுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாயிருக்கும். அவர்கள் ஒரு சின்ன குழந்தையை பார்ப்பது போல் தான் பார்க்க வேணும். அதை டீடாக்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வைத்தியர்கள வைத்தியர் உதவியோடு தான் நாங்கள் அந்த டீடாக்ஸை செய்கிறோம். அவங்கள தனிமைப்படுத்தி வச்சு தனி ரூமில் வச்சு அது ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி தான் அவர்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு பிறகு அவங்க நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே வருவாங்க. எங்களுக்கு ஒரு வடிவான பாடவிதானம் ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த பாடவிதானத்தின் மூலம் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இலகுவாக இந்த குடி போதைப்பொருள் நோயிலிருந்து வெளியில் வாரத்துக்கு இலகுவாக இருக்குது. மற்றும்படி இப்போ இன்றைய காலகட்டத்தில் மருந்துகளை மட்டும் கொடுத்துட்டு குடி போதைப் பொருள் நோயாளிகளுக்கு நீங்கள் குணமாகலாம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மன ரீதியான சிந்திக்கக்கூடிய ஒரு அழகான பாடவிதானம் இருக்கிறது. உதாரணமாக சொல்லப்போனால் காலமைக்கு 5:30க்கு பெல் அடித்து 6 மணிக்கு தியானம், யோகாசனம், தனிநபர் ஆற்றுப்படுத்தல், குழு செயற்பாடுகள், மற்றது ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங். ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங் அது உலகளாவிய ஒரு நிகழ்வு. இலங்கையில் கிழமையில் 2 நாள் மாதிரி அங்கே கொழும்பு மேற்கு பக்கத்தில் நடக்குது. ஆனால் விமோசனா இல்லத்தில் கிழமையில் 6 நாளும் இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங்ஸ் நடக்குது.
அது வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸ் இன்டர் குரூப்பாலேயே அவங்க டைம் டேபிளில் போட்டிருக்கிறாங்க. விமோச்சனா இல்லத்தில் கிழமையில் 6 நாளும் நடக்குதுண்டு. அப்போ வெளிநாடுகளில் இருந்து வாரவர்களும் எங்களோட ஆல்கஹாலிக் அனானிமஸ் இதில் சில வழியில் வந்து இணைந்து கொள்கிறார்கள். சரி மிஸ், இவ்வளோ ஒரு நீண்ட தூர செயல்பாட்டு மத்தியில் தான் வந்து ஒரு ஒரு குடி போதைப் பொருளுக்கு வந்து அடிமையானவர்களை வந்து புனர்வாழ்வு அளிக்கிறது, அந்த செயற்பாடே ஒரு நீண்ட செயல்பாடாக இருக்கின்றது. எனக்குள் இன்னும் ஒரு சந்தேகம் ஒன்று, புனர்வாழ்வுக்காக புனர்வாழ்வு நிலையங்கள் உங்களுடைய இல்லங்களை தேடி வருபவர்கள் வந்து முழுமையாக பூரண குணமடைந்து செல்கிறார்களா? விமோச்சனா இல்லத்தில் வந்து குணமாகினவர்கள எங்களோட புள்ளி விவரத்தை பார்த்தா ஒரு 68% வெற்றியை எனக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் எனக்கு ரிலாப்ஸ் திருப்பி குடிக்கிற ஆக்களும் இருக்குது. அண்டாலும் அவங்க இந்த படிப்பை பெற்றுக்கொண்டு போகிறதால நாங்கள் செய்தது பிள்ளை, எப்படி நாங்கள் திரும்பவும் இந்த வாழ்க்கையை சரியாக கொண்டு நடத்துகிற என்ற எண்ணப்பாங்க அவங்களுக்குள்ளே வருது. அப்போ உடனடியாக அவங்க திருப்பியும் எங்களுக்கு ஃபோன் எடுத்து அல்லது பெற்றார் மூலம் ஃபேமிலி மூலம் எங்களோட உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. வெற்றியும் இருக்குது, எங்களுக்கு தோல்வி இருக்குது. அதே நேரம் வெற்றி பகுதி எங்களுக்கு அதிகமாக இருக்கு. நிச்சயமாக இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கூட, இந்த புனர்வாழ்வு நிலையங்களின் ஊடாக வெளியேறுபவர்கள், முற்றிலுமாக சிகிச்சை எடுத்து வெளியேறுகின்ற நபர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் மீண்டும் ஒரு முறை ஏதாவது ஒரு முறை திரும்பவும் மதுவிற்கு அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் இருக்கின்றதா? நிச்சயமாக. அடிக்ஷன் என்று சொல்றது இந்த ரிலாப்ஸ் இல்லாமல் அடிக்ஷன் இல்லை என்று தான் சொல்லுவாங்க. அது வந்து அடிமைத்தனத்துக்கு உள்ளாகினவர்கள். இன்றைக்கு விமோச்சனா இல்லத்திலேருந்து குணமாகினவர்கள் வெளிநாடுகளில், இப்போ ஜப்பானில் வேணுமா, ஓமானில், ஆஸ்திரேலியாவில், லண்டனில், பல நாடுகளில் இருக்கிறார்கள். உள்ளூர்லேயும் 13 வருஷம் குடிக்காமல் இருக்கிறவர்கள், இப்போ விமோச்சனா 15 வருஷம், அது 14 வருஷம், 13 வருஷம் குடிக்காமல் இருக்கிறார்கள், நீண்ட காலம் குடிக்காமல் இருந்தார்கள் இருக்கிறாங்க. அதே நேரம் குடி போதைக்கு ரிலாப்ஸ் ஆகினாக்கள் 2-3 வருஷம், ஐயோ நான் குடிச்சிட்டேன் நடக்குது, திருப்பியும் நல்லா ஆகிடுவாங்க. 3-4 வருஷம் நல்லா இருப்பாங்க, குடிச்சிடுவாங்க, ஐயோ குடிச்சிட்டோமே, அது பிறகு எப்படி நாங்கள் அதை செய்கிறோம், உடனே வருவாங்க, வந்து அந்த வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்கிறாங்க. அது நடந்திருக்கு எங்களுக்கு. கட்டாயம் எல்லாமே வந்து ஒரு மன கட்டுப்பாடு தான். நாங்கள் எங்களை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கட்டுப்படுத்தி எங்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை செய் அல்லது செய்ய வேண்டாம் என்று எங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தி வைக்கின்ற பொழுது தான் அது சிறப்பாக இருக்கு. மற்றவர்கள் சொல்லி ஒரு விடயத்தில் திருந்துவது என்பது ஒரு அரிதான விடயம். அது மீண்டும் எங்களுக்குள்ளே செய்ய தூண்டும். நாங்கள் ஒரு முடிவெடுத்து, நான் இந்த பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும், நான் இந்த பழக்கத்தில் இருந்து வெளிவந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்று நான் நினைத்தால் வந்துதான் அது முற்றிலும் சுயமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. சந்தோஷமா இருக்கின்றது. ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஒரு துறையிலே வந்து 15 வருடங்கள் வந்து ஒரு தைரியமிக்க பெண்ணா வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஒரு ஏனென்று பார்த்தோம்னால் இது ஒரு சவால் மிகுந்த ஒரு துறை. குறிப்பாக வந்து எல்லா பிரதேசத்திலுமே இந்த ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. மதுவிற்கு அடிமையாகிறவர்கள் அதிகமானோர் இருந்தாலுமே வந்து புனர்வாழ்வு நிறுவனங்கள் வந்து குறைவாகத்தான் இருக்கின்றது. எல்லா பிரதேசத்திலுமே குறைவாக இருக்கின்றது. பேச்சுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், புனர்வாழ்வு நிறுவனங்களை ஆரம்பிக்க வேண்டும். அரசாங்கம் ஆரம்பிக்கின்றது, தனியார்களுமே வந்து ஆரம்பிக்கிறார்கள். இந்த புனர்வாழ்வு நிறுவனங்களுடைய வளர்ச்சி வந்து தற்காலத்தில் எவ்வாறாக இருக்கின்றது? ஏனென்று பார்த்தோமானால் குடிப்பவர்களின் எண்ணிக்கை, மதுவுக்கு அடிமையாகவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த மதுவால் வந்து அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, லாபம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கையில் வந்து இந்த புனர்வாழ்வு நிறுவனங்களுடைய வளர்ச்சி தற்காலத்தில் எவ்வாறாக இருக்கின்றது? புனர்வாழ்வு இல்லங்கள்ன்ற வளர்ச்சி என்றக்குள்ள அதிகமான புனர்வாழ்வு நிலையங்கள் இலங்கையில் இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு 13 நிலையங்கள் இருக்கும். அதில் விமோச்சனா வந்து முற்றிலுமே ஒரு தனியார் நிறுவனமாக இருக்குது. ஆனால் விமோச்சனா இல்லாமல் மற்ற நிலையங்களையும் பார்க்கல அவங்க வந்து மத சார்பு இருக்குது, மருந்துகள் கொடுக்குற விஷயமாக இருக்குது. அதே நேரம் அவங்க இந்த யூனிஃபார்ம் மாதிரி அதை உடுப்பு, வெள்ளை உடுப்பு, பச்சை உடுப்பு போடுறது, போன உடனே அவங்களுக்கு மொட்டையெல்லாம் அடித்து அவங்கள வேலைக்கு உள்ளுக்குள்ளே எடுத்துருவாங்க. அவங்க அப்போ பல புனர்வாழ்வு நிலையங்களுக்கு போனவர்கள் எங்களோட விமோச்சனாக வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க சொல்லுவாங்க, ஐயோ சுதந்திரமாக எங்களுக்கு
போதையிலிருந்து வெளியாகிறதுக்கு இந்த விமோசனா இல்லம் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குதுண்டு. அதனிடம் சிறைச்சாலையிலிருந்து ஒரு ஒரு அவரை கொண்டது, அவரை பல புனர்வாழ்வு நிலையத்தில் வச்சு கடைசியாக சிறைச்சாலை பஸ்ஸில் கொண்டு விமோசனாக முன்னால் இறக்கி கேட்டை திறந்துட்டு உள்ளுக்குள்ள வரைக்கல. பிறகு ஒரு நாள் அவர் சொன்ன விஷயம் நான் யோசிதான், நான் பல நிறுவனங்களை பல இடத்துல நான் போய் இருந்திருக்கிறேன் ரீஹாபிலிட்டேஷனில், ஆனால் இப்போ தானே என்ன சரியான இடத்துக்கு கொண்டிருக்கிறாங்கன்னு தான் இறங்கிக்குள்ளேயே அந்த மனசில் நான் நினைச்சு கொண்டேன். ஏன்னா அவங்களுக்காக ஒரு அழகான தோட்டம் இருக்குது, ஒரு தோட்டம் வச்சு அந்த தோட்டத்தை கடந்து தான் அவங்க உள்ளுக்குள்ளே வரணும். உள்ளுக்குள்ளே வந்தோடனே அது குடும்பம் மாதிரி தான் அவங்க வந்து கதைக்கிறது. இப்போ சொல்லுவாங்க எல்லா மற்ற நிறுவனங்கள்ல அந்த டிரெக்டரை கண்ணாலும் காண முடியாதாம், கண்டாலும் பேச முடியாதாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அது டிரெக்டர் ரெண்டும் இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு குடும்பமாகத்தான் நாங்கள் இருந்து பேசி எல்லாரும் கதைச்சி அவங்களோட குடும்ப விஷயங்கள் எல்லாம் கதைச்சி அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த போகைக்குள்ள அழுதுட்டு தான் போவாங்க. அது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ளே வந்துடும். அவங்க ஒரு பிள்ளைகள் மாதிரி தான், எங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் அவங்கள அனுப்பி வைப்போம். நிச்சயமாக கட்டாயம் எந்த ஒரு நிறுவனத்திற்குமே வந்து அப்படி ஒரு உறவு வந்து தேவை. அப்படி இருந்தால்தான் வந்து முழுமையாக அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்கின்றது. சரி, இவ்வாறு இருக்கையில் வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இது ஒரு நவீன யுகத்தில் நாங்கள் புதிய புதிய விடயங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பல விஷயங்கள் ஆரம்ப காலத்திலே வந்து இருந்தவர்கள் தான், மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இருந்தது தான். இதனால் வந்து பல பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள், வேறு இடங்களில் பிரச்சனைகள் நாங்கள் அன்றாடம் ஊடகங்களின் வாயிலாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே பிரச்சனை வந்து தற்காலத்தில் இன்னும் அதிக அளவில் வந்து தோற்றம் பெற்று விட்டது. இதை நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? தற்காலத்தில் இந்த பிரச்சனைகள் அதிக அளவில் தலைவிரித்து ஆடுகின்றதுதான் சொல்ல வேண்டும். இதை இப்படி ஒரு புனர்வாழ்வு நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த மது போதைப் பொருள் பாவனை என்றது வந்து மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ இது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களும் அதிகமாக இந்த போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய கதைகளின் மூலம் பார்க்க போனால் குடும்பத்தில் பெற்றாராக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், நான் பட்ட கஷ்டம் எந்த பிள்ளை படக்கூடாது, நான் பட்ட மாதிரி என்ற தம்பி படக்கூடாது. அப்போ அந்த இவ்வளவு கஷ்டம் என்றாலும் அதிகளவான பொருளாதாரத்தையோ அவர்கள் கேட்குற பணத்தையோ கொடுத்து சாமான்கள் பொருட்களாக மொபைல் ஃபோன் வேணுமென்றாலும் உடனே 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 அந்த காத்திருப்பு இல்லை, எந்த விதத்திலையும் காத்திருப்புன்றதே இல்லை, உடனடியாக கொடுக்குறோன்னே இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம்ண்டா என்னென்னு தெரியாது, பொருளாதாரத்தை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும், அதை எப்படி சம்பாதிக்கிறது ஒன்றுமே தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ சும்மா இருந்து அவங்களும் அடுத்ததை என்ன செய்வோம், எனக்கு போரிங்காக இருக்குது, அப்போ என்னுடைய ஆறுதலுக்காக நான் என்னத்தை பெற்றுக்கொள்கிறேன், போதையை பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நேரம் அதிகமாக இருக்குது. நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஃபோனுக்கும் அவர்களுடைய களியாட்டங்களுக்கும் தான் அவர்களுக்கு நேரத்தை செலவழிக்கக்கூடாது. அதிகமான நேரத்தை சும்மா தான் செலவழிக்கிறார்கள். எப்படி செலவழிக்கிறார்கள்? ஐஸ் போதை பொருள் பாவிக்கிறார்கள், ஹெரோயின் பாவிக்கிறார்கள், புதுவிதமான அது எனக்கு அந்த பெயர்களை சொல்ல இல்லை நான். ஆனால் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாகி தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் பாடசாலை மாணவர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தில் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டோமானால் வந்து யாழ்ப்பாணத்தில் பிரபல பாடசாலைகள் என்று பெயர் சொல்லுகின்ற அத்தனை பாடசாலைகளிலுமே வந்து நாங்கள் காதால் கேட்டறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. பாடசாலை மாணவர்களிடத்தே போதைப் பொருள் பாவனை அதிக அளவில் இருக்கின்றது. பாடசாலை சுற்றியுள்ள பிரதேசங்களிலே வந்து வேணுமென்றே போதைப் பொருளை வந்து விற்பனை செய்கிறார்கள் என்று சொல்லிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதுக்கேற்ற ஒரு சட்ட நடவடிக்கைகள் எங்களுடைய நாட்டில் எவ்வளவு தூரம் இருக்கின்றது? சட்ட நடவடிக்கைகளும் இல்லாமல் இல்லை. போதைப் பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டவர்களை அரெஸ்ட் பண்ணுதல், இத்தனை கிலோகிராம் வந்திருக்குது, இத்தனை இது பிடிச்சிருக்கிறோம் எல்லாம் செய்திகளை நாங்களும் தான் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு வலை அமைப்பு. இதை நாங்கள் நான் வந்து ப்ரைவேட்டாக ஒரு பெண்ணாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். இது நான் சொல்வது சில கூட்டங்களுக்கு போனால் சொல்லுவாங்க, இந்த பார் எல்லாம் மூடி விடலாமே, நீங்கள் வந்து இதில் பேசி கொண்டிருக்க தேவையிலேயே பாரை மூடி விடுங்கோ, இதெல்லாம் நிப்பாட்டலாம் தானே, அரசாங்கத்திட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற விஷயம், ஏழை பிள்ளைகள் ஏழை தாய்மாரின் கண்ணீர் எனக்கு தெரியும். அந்த கண்ணீரை துடைக்கணுமெண்டா தனிநபர் திருந்த வேணும்.
அது அதுக்காகத்தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது. எனக்கு இந்த வலையமைப்புக்குள்ள பெரிய இதுக்குள்ள போய் எனக்கு போராட முடியாது. அதெல்லாம் பெரிய அதிகாரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் சட்டமும் நடவடிக்கை எடுக்காமல் இல்லை, அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் எல்லை மீறித்தான் இந்த போதைப்பொருள் பாவனை எங்களோட நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறது. இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களை பற்றி நான் சொல்ல போனால் அவர்கள் வந்து சரியான புத்திசாலிகள், சரியான கட்டிக்காரர். அவங்க தான் இந்த பாவனைக்கு உள்ளாக இருக்கிறார்கள். உண்மையிலே அவங்க தங்களோட காலத்தையும் நேரத்தையும் சரியான வழியிலே சென்றால் இலங்கையை போல ஒரு சிறப்பான நாடு எங்கேயும் இருக்காது. நிச்சயமாக அது ஒரு நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். குறிப்பாக சுற்றுலா தலத்திலே எங்களுடைய நாடு ஆரம்ப காலத்திலும் பார்க்க தற்பொழுது முன்னுக்கு இருக்கின்றது. தரவரிசையின்படி 10 இடங்களுக்குள் எங்களுடைய சுற்றுலா தல சிறந்த ஒரு நாடாக இலங்கை தீவு இருக்கின்றது. இவ்வாறு நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுடைய நாட்டிலே இருந்தாலுமே வந்து எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்குண்டு போவதுதான் வந்து கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் வந்து இன்றைய சிறுவர்கள் நாளைய எங்களுடைய எதிர்கால தூண்கள் என்று சொல்வார்கள். இன்றைய சிறுவர்கள் இவ்வாறு வந்து இந்த பழக்கங்கள் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக் கொள்வதனால் வந்து எங்களுடைய எதிர்காலமும் ஒரு கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. சரி, அந்த விடயங்கள் எல்லாம் ஒரு அப்பால் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இவ்வளவு தூரம் வந்து சாதிச்சிருக்கிறீர்கள். அது பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான். இவ்வாறு வந்து எங்களுடைய பிரதேசத்திலேயுமே வந்து எங்களுடைய பிரதேசம் என்று மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லாமல் பல இடங்களிலேயுமே வந்து பெண்கள் தாங்களும் சாதிக்க வேண்டும், தங்களுக்கான ஒரு பிடித்த ஒரு துறையில் பயணிக்க வேண்டும் என்று நிறைய ஆர்வத்துடன் வந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து பல பேருமே வந்து அந்த ஆர்வத்தை வெளியில் கொண்டு வராமல் வீட்டுக்குள்ளே வந்து முடங்கி இருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு ஒரு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? எப்பவுமே நாங்கள் எங்களால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியாததை இன்னொருவர் இந்த உலகத்தில் செய்து கொண்டு தான் இருக்கிறார். உன்னால் முடியாததை ஒருவரால் முடியாது, நீதான் அதற்குரியவர். அதைத்தான் நான் சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, நான் அந்த ஒரு வாசகத்தை நான் வச்சிருக்கிறேன். என்னை கேலி செய்தார்கள், நான் வேகமாக முன்னேறி சென்று திரும்பி பார்த்தேன், அவர்கள் அதே இடத்திலிருந்து மற்றவர்களை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை இழுத்து விடணும், எங்களை குறைக்கணும் என்று சொல்றவர்களுக்கு முன்னால நாங்கள் வந்து அவங்களோட பேச்சுக்கு நாங்கள் காது கொடுக்க தேவையில்லை, நாங்கள் முன்னுக்கு போய் கொண்டிருக்கலாம். நாங்கள் சாதிக்க வேணுமென்னா நாங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கட்டாயம் நீங்க சொல்வதை போல வந்து ஒரு இடத்திலே வந்து தேங்கி நின்றால் வந்து அது சாக்கடையாக மாறிவிடும். அடித்து செல்கின்ற நீர் போல் வந்து இருந்தால்தான் வந்து அது பெண்களுக்கு கட்டாயம் அது ஒரு தேவையான ஒரு விஷயம். ஒரே இடத்துல நிற்காமல் வந்து உங்களுடைய பிடித்த துறையில் வந்து நீங்கள் கட்டாயம் பயணிக்க வேண்டும். அவ்வாறு வந்து இந்த பிடித்த துறையில் பயணிப்பதற்கு பெண்களுக்கு பொருளாதாரம் எவ்வளவு தூரம் ஒரு சவாலாக இருக்கின்றது? அது கட்டாயம் ஒரு சவாலான விடயம் அவர்களுக்கு. இந்த பொருளாதார பிரச்சனை அவர்கள் சுயமாக சொந்த காலில் தங்களுக்கு பிடித்த துறையில் பயணிப்பதற்கு வந்து பொருளாதாரம் எவ்வளவு தூரத்திற்கு தடையாக இருக்கின்றது? பொருளாதாரம் மாத்திரமல்ல, அந்த கூட இருப்பவர்கள் ஊக்கமும் தான் சில வேலைகளுக்கு உதவியாக இருக்குது. நான் உண்மையிலே இந்த எங்களோட விமோசன இல்லத்தில் படிப்பிக்கிறது, உங்களுக்கு எது உண்மையாக பிடிக்கும்ன்றதை கண்டுபிடிங்க. இப்போ எனக்கு விமோசன இல்லத்துக்கு நான் வந்து உண்மையாக ஒரு மியூசிக் இசைத்துறையை சார்ந்த நான் வந்து என்ன எனக்கு பிடிக்கும் என்றதில் நான் வந்து இந்த மது போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு கவுன்சிலிங் என்ற விஷயம், சைக்காலஜி என்ற விஷயம், உளவியல் என்ற விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை இந்த துறையில் வந்துட்டேன். நான் எனக்குன்ற ஒரு சென்டர் அமைச்சு நடத்தி கொண்டு போய்க்கல. விடிய எழும்புறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு நான் புதிதாக என்ன செய்ய போகிறேன். அது மாதிரி தான் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் சொல்கிறது, உங்களுக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்கும்ன்றதை நாங்கள் பெற்று கார்பெண்டர் வேலை பிடிக்கும், ஓடாவி வேலை எனக்கு பிடிக்குமெண்டா அந்த மேசகதிரை அடிக்கிறது இல்லை, அவர் அதில் என்னத்தை கற்பனை பண்ணி அழகாக செய்கிறது. மேசன் வேலையாக இருக்கலாம், வடிவான கட்டிடங்களை அமைக்கிறது, கவிதை எழுதுறது, பெயிண்டிங், நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது எல்லாமே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் தன்னை மகளை சொல்ல படிக்கிற காணாது. ஆனால் அந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு இசைத்துறையா நல்ல வடிவாக செய்வா. அப்போ நான் சொல்கிறேன், மெட்டாக்களால் முடியாத ஒரு காரியம் இவ செய்கிறா. இப்போ இதுலேயே அவள் முன்னேறி பல காரியங்களை சாதிக்கலும். டாக்டர் இன்ஜினியராக வந்தால் தான் இல்லைன்னு பொருளாதாரம் என்ற வகையில் நாங்கள் வந்து எங்களதில் பெஸ்ட்டாக செய்தால் ஏதோ ஒரு வழி
நீ தேடுகிறது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி அந்த பொருளாதாரம் வந்து என்னிட சேரும். அந்த சந்தோஷமாக நான் செய்து சாதிக்க நினைத்தால் அதுவும் வந்து சேரும். ஆனால் இன்றைக்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் வெளிநாடுகளில் இருந்து அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்குது. அதை பெற்று இலங்கையிலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உண்மையாக மனதார நம்ம இதை சாதிக்க வேணும் என்று நினைக்கக்குள்ள பொருளாதாரம் நம்மளை தேடி வரும். கட்டாயம் நல்லொரு வழியில் வந்து பயணிக்கின்ற பொழுது எல்லா விஷயங்களுமே எங்களை தேடி வந்து கொள்ளும். தற்பொழுது நீங்க ஒரு விடயம் கூறியிருந்தீர்கள், பெற்றோர்கள் குறிப்பாக இந்த படிக்கின்ற பிள்ளைகளை பார்த்தோமானால் பெற்றோர்கள் வந்து திணிக்கிறார்கள். தங்களுக்கு விருப்பமான துறையில் தான் வந்து நீ பயணிக்க வேண்டும், எனக்கு இது பிடித்திருந்தா நீ O லெவல்ல இந்த பாடம், A லெவல்ல இந்த பாடம் தான் படிக்கணும், யூனிவர்சிட்டியில இந்த பாடம் தான் படிக்கணும்னு சொல்லி சில பெற்றோர்கள் திணிக்கிறார்கள். பிள்ளைகளும் வேறு வழி இல்லாமல் வந்து பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றால் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஒரு விருப்பத்தை வந்து மறந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த நீங்கள் கூர்ந்து போல கல்வியை தாண்டி இணைப்பாட விதான செயல்பாடுகளில் அதிக ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் பெற்றோர் வந்து இணைப்பாட விதான செயல்பாடு அந்த விடயங்களில் வந்து பயணிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிறது குறைவா இருக்குது. இதனால் வந்து பல பிள்ளைகள், பல படிக்கின்ற பிள்ளைகள் வந்து பாதிப்படைகிறார்கள். இந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்ன? சாதிக்க வேண்டிய பல துறைகள் இருக்குது. எல்லாரும் டாக்டரா, எல்லாரும் என்ஜினியரா, எல்லாரும் லாயரா வந்தா மற்ற துறைகளுக்கு எல்லாராலையும் முடியாது. பெற்றாருக்கு சொல்றது பிள்ளைய இப்ப பெற்றார தூண்டுதலால பிள்ளை வந்து ஒரு துறையை செலக்ட் பண்ணினா பெற்றாருக்காண்டி சில ஒரு பிள்ளை டாக்டரா வந்தாலும் அது விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அம்மாட டார்ச்சர்ல தான் நான் டாக்டரா வந்தேனேண்டா அந்த பிள்ளைக்கு அந்த துறை விருப்பமே இல்லாமல் இருக்கு. அப்படியான பிள்ளை நிச்சயமாக எனக்கு எதிர்காலத்தில் ஒரு நோயாளராக வந்து சேரும். நான் சொல்றது என்னன்னா அவர்கள் மிச்சம் அறிவான பிள்ளைகள். அப்ப அந்த அறிவை வந்து அவரோட ஃபேமிலியோட சில வேளை பகிர்ந்து கொள்ள முடியாம இருக்கும். அந்த அறிவு ஏற்றுக்கொள்ற தன்மையும் குடும்பத்துக்கு இருக்காது. அப்ப அந்த பிள்ளை பார்க்கும், இவங்களோட நான் கதைச்சு இந்த நேரத்தை வீணாக்குறத நான் குடிச்சிட்டு படுக்கலாம். நான் உண்மைக்கே நினைக்கிறேன், நான் இப்ப வந்து விமோசனாகளை வந்து அவங்க இருக்கிற கால பகுதியில இவ்வளவு டேலண்ட் இருக்கு உங்களுக்கு, எவ்வளவு டேலண்ட் நான் யோசிக்கிறேன். நான் ஏனெண்டா இவ்வளவு டேலண்ட், இவ்வளவு திறமையையும் உண்மையா இலங்கையில பயன்படுத்தினா எவ்வளவு வளர்ச்சியான நாடாக இருக்கலாம். நாங்கள் கடன்பட்டிருக்கே தேவையில்லை, எங்களுக்கு கடனே இருக்காது. அவ்வளவு செல்வத்தை எங்களை பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க. செல்வத்தை இப்போ அழிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை நாங்கள் மற்ற பக்கமாக பார்த்தா அவர்கள் வந்து ஒரு செல்வத்தை தேடித்தரக்கூடிய பிள்ளைகளாக எங்களுக்கு இலங்கையில் இருப்பார்கள். நிச்சயமாகவே இன்றைய நாளிலும் சந்தோஷம். எங்களுடன் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல கருத்துக்களையுமே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக உங்களுடைய நிறுவனத்தினுடைய இந்த ஒரு பணியும் மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும். பல எங்களுடைய பிரதேசத்திலே இவ்வாறாக வந்து போதைக்கு அடிமையாக இருக்கின்றவர்களை வந்து இந்த நிறுவனத்தின் வாயிலாக நீங்களுமே வந்து புனர்வாழ்வு அளித்து அவர்களையும் சமூகத்தில் வந்து ஒரு சிறந்த மனிதராக மாற்றுவதற்கு உங்களுடைய நிறுவனத்தினுடைய சேவைகள் தொடர வேண்டும் என்று நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் மிஸ். நன்றி. இன்றைய நாளிலும் என்னையும் அழைத்து இந்த செவியை காண செய்த உங்களுக்கு டான் டிவிக்கு மிகுந்த நன்றியை விமோசனா இல்லத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி இறந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.